ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வலிகாமம் வடக்கில் படையினரின் பாதுகாப்பு வேலியால் பயனற்று போனது காணி விடுவிப்பு, 15 மில்லியன் ரூபாய் அரச நிதி வீண், நிதி கோரி அடம்பிடிக்கும் இராணுவம். வலிகாமம் வடக்கின் பெலாலி வடக்கில் கடந்த ஆண்டு விவசாய நடவடிக்கைக்காக காணிகள் விடுவிக்கப்பட்டு 15 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போதும் இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இறுக்கமான கண்காணிப்பிலேயே உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காணி விடுவிப்புக்காக 15 மில்லியன் ரூபாய் அரச நிதி செலவிடப்பட்டு அந்த காணிகள் துப்புரவாக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள பாதுகாப்பு வேலியை அகற்ற இராணுவத்தினர் 18 மில்லியன் ரூபாய் தேவை என தெரிவித்துள்ள காணிகளை விடுவிக்க மறுத்து வருகின்றனர். அதனால் அந்த காணிகள் மீண்டும் பச்சை காடுகளாக மாற ஆரம்பித்துள்ளன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வைத்த போது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஒட்டகப்புலத்தில் நடந்த நிகழ்வில் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் பெலாலி வடக்கு J254, பெலாலி கிழக்கு J253, பெலாலி தெற்கு J252, வயாவுலான் கிழக்கு J244, வயாவுலான் மேற்கு J245 கிராம அலுவலர் பிரிவுகளில் 234.83 ஏக்கர் காணி விவசாய நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட்டது. அவை 408 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. காணிகளை விடுவிப்பதற்காக அவை 15 மில்லியன் ரூபாய் அரச நிதி செலவிடப்பட்டு துப்புரவாக்கப்பட்டன. ஆயினும் காணிகள் விடுவிக்கப்பட்டு தற்போது 15 மாதங்கள் கடந்துள்ள போதும் அவை இன்னமும் இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உள்ளன. மக்கள் அந்த காணிகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டுமானால் அங்குள்ள பாதுகாப்பு வேலி அகற்றப்பட வேண்டும். ஆயினும் அங்குள்ள பாதுகாப்பு வேலியை அகற்றி பின் நகர்த்துவதற்கு 18 மில்லியன் ரூபாய் தேவை என்று தெரிவித்து இழுத்தடித்து வருகின்றனர். இந்த பாதுகாப்பு வேலி அகற்றப்படாமையால் அந்த காணிகளை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அந்த காணிகளுக்கு நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது என்றும் மாலை 6 மணிக்கு பின்னர் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதே நேரம் தற்காலிக கொட்டகைகள் அமைப்பதற்கு மட்டுமே இராணுவத்தினர் அனுமதி தந்திருக்கின்றனர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 15 மில்லியன் ரூபாய் அரச நிதி செலவில் அந்த காணிகள் துப்புரவாக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த காணிகள் பற்றைக்காடுகளாக மாறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டிய போது இராணுவத்தின் இந்த விடயத்தில் சரியாக பதில் கூறாது மழுப்பியிருந்தனர். இந்த காணிகளை முழுமையாக விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பருத்தித்துறை நகரசபையில் பேரவையின் ஆட்சி மலரும். பருத்தித்துறை நகரசபையில் தமிழ் தேசிய பேரவையின் ஆட்சி அமைவதற்கு கூடுதலான சாத்தியங்கள் உள்ளன என்று தெரிய வருகின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் எந்த தரப்புக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சபைகளில் உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாவுவின் மேற்பார்வையில் ஆட்சி அமைக்கப்பட்டு வருகின்றது. இதன்படி பருத்தித்துறை நகரசபையில் அமர்வு இன்று காலை 8:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. ஒட்டுமொத்தமாக 15 ஆசனங்களை கொண்ட பருத்தித்துறை நகரசபையில் தமிழ் தேசிய பேரவைக்கு 5 ஆசனங்களும், இலங்கை தமிழரசு கட்சிக்கு 4 ஆசனங்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 2 ஆசனங்களும், தேசிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனங்களும், EPDPக்கு 1 ஆசனமும், சுயேட்சை குழுவுக்கு 1 ஆசனமும் கிடைத்துள்ளன. இவற்றில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலும் இன்று நடுநிலைமை வகிக்கும் என்றே கருதப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பருத்தித்துறை பிரதேச சபையில் தமிழரசின் ஆட்சிக்கு வாய்ப்பு. பருத்தித்துறை பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. பருத்தித்துறை பிரதேச சபையின் முதலாவது அமர்வு உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் இன்று காலை 11:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. 20 ஆசனங்களை கொண்ட இந்த சபையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 9 ஆசனங்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 4 ஆசனங்களும், தேசிய மக்கள் சக்திக்கு 4 ஆசனங்களும், சுயேட்சை குழுக்களுக்கு 2 ஆசனங்களும், EPDPக்கு 1 ஆசனமும் கிடைத்துள்ளன. இதில் தேசிய மக்கள் சக்தி நடுநிலைமை என்ற நிலைப்பாட்டை எடுத்தால் வேறு எந்த ஒரு தரப்பின் ஆதரவும் இல்லாமல் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கரவெட்டி பிரதேச சபை தமிழரசு கட்சி ஆதிக்கம். வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையில் இன்று தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கரவெட்டி பிரதேச சபையின் முதலாவது அமர்வு இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் நடைபெறவுள்ளது.
32 ஆசனங்களை கொண்ட இந்த சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு 13 ஆசனங்களும், தமிழ் தேசிய பேரவைக்கு 7 ஆசனங்களும், தேசிய மக்கள் சக்திக்கு 6 ஆசனங்களும், ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு 4 ஆசனங்களும், இபிடிபிக்கு 2 ஆசனங்களும் கிடைத்துள்ளன. இந்த சபையில் தமிழரசுக் கட்சியை வீழ்த்துவதற்கான கூட்டணி ஒன்றுக்கான இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை. ஆதலால் இலங்கை தமிழரசுக் கட்சியை ஆட்சி அமைக்கும் என்று கருதப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வவுனியா மாநகர சபை ஆட்சி அமைத்தது சங்கு. வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. இதன்படி வவுனியா மாநகர சபையின் முதல்வராக காண்டீபனும் பிரதி முதல்வராக கார்த்திபனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா மாநகர சபை அமர்வு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் தேவந்தினி பாபுவின் முன்னிலையில் நேற்று இடம்பெற்றன. 21 உறுப்பினர்களை கொண்ட இந்த சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சுந்தர்லிங்கம் காண்டீபனும், தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் உறுப்பினர் சிவசோதி சிவசங்கரும் முன்மொழியப்பட்டனர். காண்டீபனுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 4 உறுப்பினர்களும், தமிழரசுக் கட்சியின் 3 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 உறுப்பினர்களும், ஜனநாயக தேசிய கூட்டணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலா ஒரு உறுப்பினரும் ஆதரவாக வாக்களித்தனர். அவர் 11 வாக்களை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சிவசங்கருக்கு தேசிய மக்கள் சக்தியின் 4 உறுப்பினர்களும், இலங்கை தொழிலாளர் கட்சியின் 4 உறுப்பினர்களும், 2 சுயேட்சை உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர். இதன்படி அவர் 10 வாக்களை பெற்றார். முடிவில் 11க்கு 10 என்ற அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி வசம். வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையின் அமர்வு வடக்குமான உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவந்தினி பாபுவின் தலைமையில் பிரதேச சபை மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் துதர்சன சாமர வீரகோன் மற்றும் சுயேட்சை குழு சார்பில் கசுன் சுமதிபால ஆகியோரின் பெயர்கள் தவிசாளர் தெரிவிற்கு முன்மொழியப்பட்டன. இதில் 12க்கு 5 என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாலில் பெட்ரோலுக்கு செயற்கை தட்டுப்பாடு, இரவிரவாக நீண்டது வரிசை. ஜாழ்ப்பாணத்தில் பெட்ரோலுக்கு செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என பரப்பப்பட்ட போலியான தகவலின் அடிப்படையிலேயே இந்த செயற்கை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் காரணமாகவே எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனினும் நாட்டில் போதியளவு எரிபொருள்கள் இருப்பில் உள்ளன என்றும், தேவையற்ற வகையில் செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் ஜாழ் மாவட்ட பதில் செயலர் பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி வசமானது. புதிய முதல்வராக விராய் ஹெலி பல்தசார் தெரிவு. கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியதோடு அதன் புதிய முதல்வராக தேசிய மக்கள் சக்தி சார்பில் விராய் ஹெலி பல்தசார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை முதல்வரை தெரிவு செய்வதற்கான இரகசிய வாக்கெடுப்பை மேற்கொள்ள மேல் மாகாண உள்ளூராட்சி சபை ஆணையாளர் எஸ்கே ஜெயசுந்தர முன்னிலையில் நேற்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய இரகசிய வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் நடைபெற்றது. கொழும்பு மாநகர சபை முதல்வராக தேசிய மக்கள் சக்தி சார்பில் விராய் ஹெலி பல்தசாரும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ரிசா ஜாருக்கும் போட்டியிட்டனர். தேசிய மக்கள் சக்தி சார்பில் விராய் ஹெலி பல்தசார் 61 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட ரிசா ஜாருக் 54 வாக்குகளையும் பெற்றனர். இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையின் பிரதி முதல்வராக கேமந்த குமார தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சர்வதேச வர்த்தக போரால் இலங்கையின் ஏற்றுமதி பெருமளவு பாதிப்பு. ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெரிவிப்பு. சர்வதேச வர்த்தக போர் காரணமாக இலங்கையின் ஏற்றுமதி தொழில்துறை மிக பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டெர்க் எச்சரித்துள்ளார். ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 59வது அமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சமீபத்திய வரிகள் குறித்தே இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ள மனித உரிமை ஆணையாளர், வர்த்தக போரின் அதிர்ச்சிகள் 3ஆம் உலக நாடுகளை சுனாமியின் வலுவோடு தாக்கும் என எச்சரித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கரீபியன் நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் சிறிய தீவு நாடுகள் ஆகியவை மோசமான பாதிப்பை எதிர்கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை, பங்களாதேஷ், கம்போடியா, வியட்நாம் போன்ற ஏற்றுமதி தொழில்துறையை அடிப்படையாக கொண்ட நாடுகள் பெரும் பேரழிவு பாதிப்புகளை எதிர்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் மாநகர முதல்வர் வடக்கு ஆளுநருடன் சந்திப்பு. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயனுக்கும் ஜாழ் மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜாவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஜாழ் மாநகர சபையின் பல்வேறு தேவைகள் தொடர்பில் அவர் ஆளுநரிடம் கோரிக்கைகளை முன்வைத்தார். அத்துடன் ஜாழ்ப்பாண நகர அபிவிருத்தி தொடர்பாக எதிர்காலத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என ஆளுநர் இதன்போது கேட்டுக்கொண்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நிதி மோசடியுடன் தொடர்புடைய 88 நபர்களின் சொத்துக்கள் முடக்கம், திட்டமிட்ட குற்றம் மற்றும் நிதி மோசடியுடன் தொடர்புடைய 88 நபர்களின் சொத்துக்களை இலங்கை போலீசார் முடக்கியுள்ளனர். இவர்களில் 26 பேர் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சந்தேகிக்கப்படுபவர்கள். ஏனையவர்கள் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்பவர்கள். முடக்கப்பட்ட சொத்துக்களில் நிலம், வீடுகள், வங்கிக் கணக்குகள், வாகனங்கள், நகைகள், வணிக வளாகங்கள் மற்றும் நெல்வகைகள் ஆகியவை அடங்கும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி அனுரவை சந்தித்தார் சர்வதேச நாணயத்தின் அதிகாரி. இலங்கை வருகை தந்துள்ள சர்வதேச நாணயத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா ஹோவிநாத் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து சர்வதேச நாணயத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா ஹோவிநாத் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது, இன்றைய தினம் கொழும்பில் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்கவுடன் ஆரோக்கியமான சந்திப்பு இடம்பெற்றது. பொருளாதார சீர்திருத்தங்களில் இலங்கையின் வலுவான செயல்திறன் மற்றும் உத்வேகத்தை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி அன்றவுடன் கலந்துரையாடினேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக என்பிபியின் எம்பி சொன்னது பொய், பெலாலி அம்மன் ஆலயத்திற்கு சுதந்திரமாக செல்ல முடியாது. இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பெலாலி கிழக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் சுதந்திரமாக வழிபாடு செய்ய உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் பொய் என்று தெரிய வந்துள்ளது. இதன்படி வலிமையான நடைமுறைகளின்படியே பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் என்று தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள வலிமையான நடைமுறையில் பதிவு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வெள்ளிக்கிழமை மற்றும் விசேட நாள்களில் பூசைகள் செய்வதாயின் அனுமதி பெற்று இராணுவத்தினரின் பேருந்தில் மட்டுமே செல்ல முடியும். சுதந்திரமாக எவ்வேளையும் செல்வதற்கான அனுமதி இன்னமும் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலை மாற்றப்பட்டு சுதந்திரமாக பக்தர்கள் சென்று வழிவகை செய்யப்படுவதுடன் தமது காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ராஜபக்சக்களை விட தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நல்லவர். போர்க்களத்தில் நேருக்கு நேர் மோதியும் என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை. ராஜபக்சக்களுக்கு உரைக்கும் வகையில் எடுத்துரைத்த சரத் பொன்சேகா. ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க இராணுவத்தினரை சிப்பாய் என விழித்தமைக்காக ராஜபக்சக்கள் முதலை கண்ணீர் வடிக்கின்றனர். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அவர்கள் சிறைச்சாலையில் என்னை எவ்வாறு உபசரித்தனர் என்பதை யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. நேருக்கு நேர் போர்க்களத்தில் மோதிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை, ஆனால் ராஜபக்சக்கள் அதனை செய்தனர் என ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். களத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடன் பெற்று அதனை மீள செலுத்தாமல் மோசடி செய்தமை தொடர்பில் பேசும்போது ராஜபக்சக்களை நினைவுகூறாவிட்டால் அது நாம் எமது பொறுப்பினை தட்டி கழிப்பதற்கு சமமாகும். மக்களுக்கு எவ்வித பயனுமற்ற வேலை திட்டங்களுக்காக பாரிய தொகையினை கடன் பெற்று அதனை மோசடி செய்துள்ளனர். இவ்வாறான மோசடிகளின் பலனாக 2022 எரிபொருள் எரிவாயு கப்பல்களுக்கு பணம் செலுத்த முடியாமல் அவை திரும்பிச் சென்றன. அது மாத்திரமன்றி அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் வரிசைகளில் பல நாள்கள் காத்திருக்க வேண்டிய துரதிர்ஷ்டவசமான நிலைமையும் ஏற்பட்டது. ஊழல் மோசடி நிறைந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டது என மக்கள் நம்பினர் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பேட்மேனுவில் பதியப்பட்ட போலி முகவரி, ஜாழ் மாநகர சபையின் சைக்கிள் உறுப்பினர் பித்தலாட்டம் அம்பலம். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஜாழ் மாநகர சபை உறுப்பினர் ஒருவர்
போலியான வதிவிட முகவரியை வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவையாக முதலாம் வட்டாரத்தில் போட்டியிட்ட சுபிகரன் நிசாந்தன் என்பவர் வேட்புமனுவில் தனது முகவரியாக தனக்கு எவ்வித தொடர்புமில்லாத இலக்கம் 14 பண்டாரக்குள வீதி நல்லூர் என்னும் முகவரியை குறிப்பிட்டுள்ளார். குறித்த முகவரிக்கு அவர் சார்ந்த கடிதங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு திணைக்களங்களிலும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இதனால் குறித்த முகவரியில் வசிப்பவர்கள் தங்கள் முகவரிக்கு சம்பந்தம் இல்லாதவர் ஒருவரின் பெயரில் கடிதங்கள் தொடர்ச்சியாக வருவதை அவதானித்து குறித்த திணைக்களங்களுக்கு தெரியப்படுத்திய போது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் உறுப்பினர் சுவீகரன் நிசாந்தன் குறித்த இலக்கத்தினையே தன்னுடைய முகவரியாக தந்துள்ளதாகவும் அதனாலேயே அந்த இலக்கத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அத்திணைக்களங்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் வேட்பாளர் போலியான முகவரியை வேட்புமனு தாக்கலின் போது வழங்கியுள்ளமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது தொடர்பில் குறித்த முகவரியின் உரிமையாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறித்த ஜாழ் மாநகர சபை உறுப்பினரின் வாக்காளர் பதிவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளது. குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் தனது பதிவிடத்தை உறுதிப்படுத்தாத ஒருவர் குறித்த உள்ளூராட்சி மன்றத்தின் உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைத்த இபிடிபியுடன் சேரோம், தீவக ஆட்சி அமைப்பில் தமிழரசு தனிவழி. தீவக தொகுதியில் நாம் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். நெடுந்தீவு, வேலணை மற்றும் ஊர்வாத்துறை சபைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். தீவக தொகுதிக்குட்பட்ட நெடுந்தீவு, வேலணை மற்றும் ஊர்வாத்துறை பிரதேச சபைகளில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதை மக்கள் விரும்பவில்லை என்பதால் நாம் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தீவகத்தின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் கட்சியின் தீவக தொகுதிக்கிளை உறுப்பினர்களும் தொகுதிக்கிளை தலைவர் மாணிக்கவாசகர் இளம்புரையின் தலைமையில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவரது இல்லத்தில் சந்தித்த போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக யாழ்ப்பாணம் ரத்மலானை விமான சேவைக்கு அனுமதி. கொழும்பு ரத்மலானை விமான நிலையம் மற்றும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இடையே நேரடி உள்நாட்டு விமான சேவையை இயக்குவதற்கான விமான செயல்பாட்டு சான்றிதழை இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் டேவிட் பீரிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு நேற்று திங்கட்கிழமை வழங்கியுள்ளது. இந்த விமான பயணம் 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் எடுக்கும். மேலும் இதற்காக சென்சா 280 விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.